வணக்கம். உங்களோட தம்பி ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒரு வீடியோ ஒன்று நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வெளிநாட்டு மக்கள் வாழ்கின்ற உல்லாசமான வாழ்க்கை என்ற சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கூலார சொல்லி சொன்னேன். நான் பார்த்த அப்புறம் நீங்கள் சந்தோஷப்படுங்க அந்த வீடியோ நான் போட்டதுக்கு. இது வந்து 2வது ஒரு வீடியோ. இது நான் இப்போ இந்த வீடியோவை நான் போடக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் இது சம்மந்தமாக ஒரு கருத்தும் தெரிவிக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ இப்போ என்னுடைய வயது வந்து இப்போ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாமே ஒரு சின்ன ஒரு இது உண்டு. இன்ட்ரோ என்னென்னா, உங்களுக்கு அவசரம், காரில் ட்ரைவ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, பிஸி, 2 நிமிஷத்தில் நியூஸ் கேட்கணுமெண்டா ஓம் தானே இந்த வீடியோ பாருங்க. இல்லை கொஞ்சம் கதைக்கிறத ஆழமாக சிந்திக்க வேணுமெண்டா மட்டும் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ நான் மற்றபடி பார்க்க வேண்டாம் தயவு செய்து. ஏனென்றால் 2 நிமிஷத்தில் வீடியோ போடு, 1 நிமிஷத்தில் வீடியோ போடுறேன். ஓம் தானே மாதிரி திரும்ப ட்ரக் பிடிச்சாச்சுன்னு தான் வீடியோ போடுவோம். ஸோ எனக்கு அப்படி வீடியோக்கள் போட இல்லாது. நான் சொல்கிறது ஒரு 25-30 நிமிஷம் சில விஷயங்களை ஆழமாக கதைக்கிற வீடியோ, சரிதானே? இந்த வீடியோ வந்து மிகவும் ஆழமாக கதைக்கிற ஒரு வீடியோ. ஸோ விருப்பம் இல்லாட்டி தயவு செய்து பார்க்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விஷயத்துக்கு வாரேன். நான் சின்ன காலங்களில் இருக்கைக்குள்ள இந்த போராட்டம், நான் பிறந்தது 86ஆம் ஆண்டு, 97 ஸ்காலர்ஷிப் எடுக்கிறேன். ஸோ அப்போ நல்லாவே விருது தெரியும். 91-92 சங்கானில் இருக்கைக்குள்ள ஒரு விடயங்கள் வந்து நான் சின்ன இந்த இயக்கம்ண்டா என்ன, தமிழில் விடுதலை புலிகண்டா என்ன, பிரபாரண்டா என்னன்னு சொல்லி தெரிஞ்சோடு வாரேன். அந்த நேரங்களில் அம்மாட்ட கேட்குறது வந்து கதை சொல்லுங்க அம்மாண்டு. ஸோ அம்மா வந்து வளமையாக வந்து அரசன்ற கதை, யானை கதை, குதிரை கதைண்டு ஒவ்வொரு கதை சொல்லுவேன் எனக்கு அந்த காலத்தில். ஆனால் நான் விரும்பி கேட்குறது வந்து எங்களுடைய இயக்க கதை சொல்லுங்க உண்டு. ஸோ அம்மா சின்னல்ல ஒரு சொன்ன கதையை தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வேறு யாரும் இல்லை, கரும்புலி மில்லருடைய கதை. கரும்புலி மில்லர் இப்படி ஃபுல்லாக பிளாக், முகமும் பிளாக் அடிப்பாங்க. ஒரு கரும்புலி என்றா என்னண்டா, இது எப்படி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்டா? இப்போ இங்கே இப்பத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாதுன்னு. கரும்புலி என்றா என்னண்டா, இப்போ நாளைக்கு காலமே துண்டா சிதற போகிறோம்னு தெரிஞ்சா பிறகும் இன்றைக்கு இரவு தேசிய தலைவரோட சாப்பிட்டு கொண்டு வந்து போட்டு ஒரு 10 பேர் ரெடியாக இருப்பாங்க, யாராவது ஒரு ஆள் குண்டா வெடிக்க போகிறான்ட்டு. அதுக்குள்ள எல்லாருக்கும் சண்டை, நான் வெடிக்கிறேன் அந்த 10 பேருக்கும் சண்டை. அதில் டொஸ் போட்டு ஒருத்தன் போறவன் சந்தோஷப்படுவான், மிச்சம் 9 பேரும் அழுவாங்க, தங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. அதுதான் கரும்புலிகளுடைய வரலாறு. போய் துண்டு உயிர் ஆயுதம், எங்களுடைய ஆயுதங்களில் மிகப்பெரிய ஆயுதம் உயிர் ஆயுதம். ஸோ இது உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன்டா, அதில் இப்பத்த ஜென்ரேஷன் ஆகல. கரும்புலி என்றா என்ன என்றா, ஒரு டார்கெட் உண்டு. அதால் நான் அந்த டார்கெட் என்று சொல்கிறது இப்போ ஒரு எதிரிகளுடைய ஒரு முக்கியமான ஒரு தளம். அதை எங்கள்கிட்ட ஷெல் அடிச்சு உடைக்கலாது. இப்போ உதாரணத்து கொழும்புக்கு ஜாழ்ப்பாணத்துலேருந்து அடித்தா ஷெல்லு போவாது. என்ன செல் அடிச்சு உடைக்கலாது, பொம்மைகள் வைக்கலாது, பிளேனால் கொண்டே அடிக்கலாது, கப்பலால் கொண்டே அடிக்கலாது என்றால் தலைவர் கையில் எடுக்கிறது இந்த உயிர் ஆயுதத்தை. அதாவது வந்து ஒரு ஆள் முழுக்க வெடிகுண்டாக மாறி தன் உடம்புகளில் முழுக்க வெடிகுண்டுகளை கட்டி கொண்டு இதயத்தில் கனவுகள், எங்களுடைய மக்களுடைய கனவுகளோட போய் அந்த நேரத்தில் எங்களுடைய புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்னு சொல்லி ஒரு சின்ன டெட்ரேட்டரை ஒரு அமர்த்த, அவ்வளோதான், துண்டா போயிடுவான் அந்த நேரம். ஜோதிச்சு பாருங்க, கொஞ்சம் மனச்சாட்சி இருக்கிற ஒரு கெட்ட சமூகத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். சில இந்த வீடியோவில் அழுகிறனோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஒரு கெட்ட சமூகத்துக்கு வாழ்ந்துருக்கோம், நாசமறுத்த ஒரு சமூகத்துக்குள்ள வாழ்ந்துருக்கோம். எப்படி அந்த நாசமறுத்த சமூகம்டா, ஒருத்தன் தன் உயிரை கொடையா கொடுத்தவனை கேவலமாக கதைக்கிற அவர்களுடைய அந்த சரி, நாங்கள் இப்போ சந்தோஷமா வாழ்றோம்டா. நான் இன்றைக்கு வந்து NMSCல இந்த ஜாக்கெட் போட்டு கொண்டிருக்கேன்டா, அது இன்றைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தன் துண்டா வெடிச்சதால தான். அவங்களுக்கு நாங்கள் செய்கிற கடைசி காணிக்கை என்னவா இருக்குமெண்டா, இனத்துக்கு உண்மையா இருக்கிறது. அவ்வளவுதான், இனத்துக்கு உண்மையா இருக்கிறது கடைசி காணிக்கை. எங்கட சமூகம் எப்படி ஒரு உங்களுக்கு தெரியும், இப்போ சிங்கள இனத்திலேயோ அல்லது முஸ்லீம் இனத்தை நான் எடுக்க விரும்பல, பிற திருப்பி சண்டைக்கு வருவாங்க. சிங்கள இனத்திலேயோ அல்லது வேறு எந்த இனத்திலே, உலகத்திலே எந்த இனத்திலையும் உயிராயுதம் இருக்கல. தமிழினத்தில் மட்டும்தான் இந்த உயிராயுதம் ஒன்றை
கொண்டு வந்தது. அந்த உயிர் ஆயுதம் யார்ல இருந்து ஆரம்பிச்சேன்டா கரும்புலி மில்லர்ல இருந்து. கரும்புலி மில்லர்ட வரலாறு ஒரு ஒரு இனத்தினுடைய வரலாறு, அதாவது வந்து எங்களோட போராட்டத்தின் ஒரு பரிணாம வளர்ச்சி. இன்றைக்கும் தேசிய தலைவருடைய பேரை சொன்னா சூ போற டண்டுக்கு போற சில இனங்கள் இலங்கையில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கு. இதை எடுத்தோன்னு கேட்டோன்னா கணவர் குளரில் பிரச்சனை. இதுதான் வரலாறு ராசா. நாங்கெல்லாம் சந்தோஷப்படணும், தமிழ் கதைக்கிறோம்ன்றதை சந்தோஷப்படக்கூடிய வரலாறுகளை. சரியான கவலையோட இந்த வீடியோ போடுறேன் என்றால், அப்படியெல்லாம் இழந்து போக அவங்க போய் அவன் துண்டு துண்டா வெடிக்க, கையில காலில் செருப்பு இல்லை, ஏன்னா இந்த பொஸ் போச்சும் இல்லை அவங்கள்ட்ட. எங்களை அது காணல. இந்த பொஸ் போச்சு கட்டோன்மெண்ட் அவனுக்கு ஆசை இருக்கல. இந்த இது வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைச்சது தான் இந்த இந்த சங்கிலி. இதே இதில் போட்டிருக்கேன். எனக்கு இதெல்லாம் போட விருப்பம் இல்லை, நான் தங்கம் போடுறவன் இல்லை. இதில் மற்ற இடங்கள் வச்சு அடிச்சுட்டு போயிடுவாங்கன்றதுக்காண்டி இதில் கையில் போட்டிருக்கேன். ஒரு அண்ணாவரால் சூரிச்சில் வந்து எனக்கு வச்சுட்டு, எனக்கு மகனை கொண்டே கூடண்டு இதை வச்சுருக்கேன். தச்சமே காசு இல்லாமல் போனால் இதை கொண்டே பேங்கில் வச்சு போட்டாவது சாப்பிடுன்ற. வேறு தங்கம் இல்லை என்னட்டு. என் சொத்து விவரங்கள் எடுத்து பாருங்க. மகனுக்கு வேண்டின ஒரு அரப்பவன் காப்பவனை விட வேறு தங்கம் எல்லாம் சேர்க்கிறவன் நான் இல்லை. ஸோ இதெல்லாம் நாங்கள் போட்டுக்கொண்டு இந்த குளிரில் இந்த ஹோட்டலில் இருந்து நான் கதைக்கிறேன்டா, அதுக்கு காரணம் எண்டோ ஒரு நாள் யாரோ ஒருத்தன் எங்களுக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது, அவைக்குத்தான் தெரியும், தங்களோட அண்ணா, தங்களோட அக்கா, தங்களோட தம்பி எல்லாம் கரும்புலி என்று ஒவ்வொரு வீடுகளுக்கும் இருக்கிற ஒவ்வொரு அம்மா மேருக்கும் தான் தெரியும். அந்த சாவச்சேரியில் வெள்ள நிவாரணம் வீடு கொடுக்குற நேரம் ஒரு வீட்டுக்குள்ளே போனேன். ஜவாராசா உன்னை கொண்டே காட்டோன் வந்து இந்த வீடியோவில் அழக்கூடான்னு நினைக்கிறேன். மேக்சிமம் ட்ரை பண்ணுற நல்லாமல் இருக்கிறதுக்கு கொண்டே காட்டின சுவரில் இந்த 2 பிள்ளைகளும் கரும்புலியரன்னு சொல்லி அந்த தாய் அதனால செத்து போயிடும். இப்போ ஒரு 70 வயசு 72 வயசு இருக்கும், அந்த மனுஷன் செத்து போயிருக்கா. அப்போ இன்னொரு 10 வருஷம் உயிரோடு இருக்கோ தெரியாது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்கோம்டா, அவங்களையும் கேவலமாக கதைச்சு ஏகேடி, அன்ரோகுமார் சாநாயக்க, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்கன்னு சொல்லி இருக்கிற நான் சிலதுகளை செய்தால் அதுக்கெல்லாம் கடும் காரணம் இருக்கும். அது காலம் போக உங்களுக்கு விளங்க, சிலதில் நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். காலம் ஒரு நாளைக்கு பதில் சொல்லுமன்றதுக்காக நான் கொஞ்சம் இதை பாவிப்பேன் அரசியலில். ஆனால் பெட்டி வேண்டுறதுக்கோ பார் வேண்டுறதுக்கோ அல்லது இவ்வளவுதான் திட்டினாலும் 10,000 போட்டு தான் வந்தால் பிறகும் கூட நின்று அரசியல் செய்கிறதுக்காக அல்ல. அதை வடிவா வழங்கி கொள்ளுமோ இல்லை, எல்லாமே தோத்துட்ட மட்டும் நினைக்க இல்லை, ஒரு அடிச்சு பார்ப்போம்னு ஒரு ஆசை தான், அவ்வளோதான். இட்ஸ் ஓகே, அது விடுங்க, அது பிரச்சனை இல்லை. காலம் போய்க்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன தாராளமாக திட்டலாம். என்ன திட்டினாக்கள் சம்பந்தம் 2 பேர் சம்பந்தமாக இன்னொரு வீடியோ நான் தெளிவாக போகிறேன். அது போகிறதுக்கு முன்னம் இந்த இயக்கத்தின் அந்த காலத்தில் இப்போ இப்படிதான் அப்பா சில விடயங்கள் வந்து அந்த காலத்தில் கை கேட்க நான் கோபம் வருது. அந்த காலத்துலன்னா அந்த காலத்தில் ஒன்றே வைங்கப்பா, இப்போ வந்து எல்லாட்டி கொண்டுக்கிறீங்க என்று சொல்லுவேன். ஸோ இப்போ என்னுடைய வீடியோக்களை இப்போ ஜென்ரேஷன் Z ஒன்று இருக்குது. இப்போ 18 வயசு 19 வயசு 2003ஆம் ஆண்டு பிறந்தபடி ஒருத்தன் அண்ணன் மெச்சில் திருத்தி கொண்டு ஓடி வந்து என்னோட கழிச்சு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வரேன். அப்போ நான் சின்ன படினா இருக்குது. அப்போ 2003ஆம் ஆண்டா நான் நேலுக்கு போயிட்டேன். ரெண்டு காய் கேட்க ஓமண்ணா உங்களை பார்க்குறேன்னு சொல்லி நான் இதெல்லாம் கடை இருக்குது தைச்சேன். ஒருத்த வந்து டீயாக குடிச்சிட்டு போங்க, நான் இல்லை எப்போ வாரேன்னு சொல்லி அதை விட வேற ஆக்களும் கண்டு காய்ச்சி வேற நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஜென்ரேஷன் Zன்றது 2000க்கு பிறகு பிறந்தாக்கள். கரும்புலின்றது ராசா என்னண்டா, எனக்கு நான் கதையாக போட விருப்பம். என்ன பயங்கரவாத தடை சட்டம்னு சொல்லி அன்ரோகுமார் சாநாயக்க அர்ச்சுனாவை தான் தூக்கி உள்ளே ஓடுவார், அதுல இந்த சந்தேகம் இல்லை. ஆனால் எனக்கு சரியான கவலை என்னண்டா, சரி எல்லாத்தையுமே விட்டுட்டேன். மாவீர தினத்தை 6 லட்சம் ஜனம் இருந்தாலும் ஒரு 60,000 ஜனத்தோட 60,000 வாரையில் ஒரு 10,000 ஜனத்தோட மாவீர தினம் கொண்டாடப்படுது. ஒரு 20,000 ஜனம் வீட்டில் அழுது மாவீர தினம் வந்து அம்மா தம்பி தங்கச்சி நினைச்சு அழுகுது. ஓகே சரி, அவ்வளோதான் விளந்துட்டோம். பையன் 6 லட்சம் ஜனம் இருந்த இனம் நாங்கள். ஒரு 1.5 லட்சம் ஜனம் பேர் 1000 தூக்கி இருந்தா கதை வேற. அதில் போய்ட்டு கேட்க விரும்பல. சரி, நாங்கள் எல்லாத்தையும் தப்பி பிழைச்சி அவங்க எங்களுக்காண்டி போராடினவங்க எல்லாத்தையும் காட்டி கொடுத்து கொலை செஞ்சு கடைசியாக முள்ளி வாய்க்காலில் தாங்களும் சுட்டு அவங்கள்ட்ட சுட்டு சரணடைஞ்சு கொண்டு போய் கண் எல்லாத்தையும் தோண்டி போட்டு புல்டோசரால் நாயை போட்டு மூடுற மாதிரி மூடிட்டு சிங்கள இனம் போயிட்டு, அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அது போயிட்டு அவன் போயிட்டான். ஈழப்படுகொலை என்று சொல்லி 4 போய்த்தான் தமிழ் இனப்படுகொலை, அது தமிழ் மக்களுக்கான இனப்படுகொலை என்று 4 ஜெனிவாவில் சைன் பண்ணுறேன். எல்லாம் நாமலுக்கு டீல், ரணிலுக்கு டீல், மைந்தக்கு டீல். சந்தோஷம், நீங்கள் கேட்க சந்தோஷமாக இருக்குது. ஆனால்
நாங்க இல்லாம போறனாலையும் திட்டாதீங்கடா, காசு அடிச்சுட்டு போயிட்டான், சொத்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான்னு. அப்பாட்ட அந்த நேரம் கேட்குறேன், நான் உள்ள நேரத்தில் நீங்கள் சண்டை பிடிச்சிங்கன்னா நான் ஏற்கது போயிடுறேன். அப்போ சொன்னேன், இல்லை வேண்டாம், நீ படி, ஒரு டாக்டரா போன்னு சொல்லி. அப்போ நான் ചോദിச்சேன், ஓகே டாக்டரா பிறகு தமிழில் கிடைச்சா பிறகு அங்கே வந்து ஒரு டாக்டரா வேலை செய்தானே இல்லை தானே. அதால தான் இந்த வரைக்கும் பிரைவேட்டுகளில் போய் உழைக்கிற ஆசை எனக்கு வேற இல்லை. சரி, அது எந்த பிரச்சனை என்னோட இருக்கட்டும். ஆனால் என்னண்டா, அதையும் தாண்டி சரி அவங்கள மறந்தும் போயிட்டோம், அதுவும் பரவாயில்லை, அவனை விடுங்கடா. மறந்து இயக்கம் உண்டு, தேசிய தலைவர் உண்டு, ஒவ்வொரு தளபதிகள் அவங்களோட வரலாறு தெரியாம அதெல்லாம் மறவங்க பரவாயில்லை. அவங்களுக்கு கொடுக்குறோம்ட்டு நீங்க சேர்த்த காசுகளை வச்சுக்கொண்டு அவங்களோட பேரலையும் வச்சு அடிக்கிற கூத்துகள் தான் தாங்கலாம் இருக்குது. சொன்னா என்ன பைத்தியக்காரண்டிகள். இந்த சமூகத்துல இதை சொல்லிட்டு பைத்தியக்காரனாக வாழ்ந்து விடலாம், இதை சொல்லாம அந்த மனசுக்களை வச்சுக்கொண்டு வாழ்றது சரிதானே. அதாவது எங்கள்ட சமூகத்துல 2 ஆப்ஷன் இருக்கு. அதாவது வந்து யதார்த்தவாதி வெகுஜன விரோதி என்றுவாங்க. யதார்த்தமா கதை கேட்கல பெரும்பாலானாக்கள் வந்து என்ன இவர் இப்படி கதைக்கிறார், இவற்ற வசனங்கள் பிழை. ஓகே, நான் வசனங்கள் பிழை தான், ஓகே சந்தோஷம், பிரச்சனை இல்லை. நான் தாழ்ந்த சாதி என்று சொல்ல போறீங்களோ அது கூட நான் பிரச்சனை இல்லை, நீங்க போய் கேட்டு பார்க்கலாம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. குலம் பிரச்சனையோ அது பரவாயில்லை. இன்றைக்கு மேற ஒரு ஆள் வீடியோ போட்டிருக்கார், என்னுடைய மகன் வந்து வேறு யாருக்கோ பிறந்ததான் வந்து அன்றைக்கே கவலையாக இருக்கு. ஆனால் என்ன செய்கிறது, அது பிரச்சனை இல்லை. அவைக்கு நான் கிள நாளைக்கு முன்னே அவை யாராக்கலன்னு எல்லாம் சொல்லிடுறேன். என்ன தனிப்பட்ட ரீதியில் தாக்குறதுல பிரச்சனை இல்லை. ஒரு அண்ணா ஒரு ஆள் அமெரிக்காவிலேருந்து கால் பண்ணி சண்டை பிடிச்ச ஒரு படம் எல்லாம் போட்டுனா ஒரு கதை ஒன்று பிறகு சொல்கிறேன். அந்த போஸ்ட் என் ஃபேஸ்புக்கில் இல்லை, அது சம்மந்தமாக என்னோட கதை ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் சரிதானே. அதெல்லாம் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் கேட்டதாக்கா வெளிநாட்டு மக்கள் தொடர்பாக வெளிநாட்டு மக்கள் கேட்ட மாதிரி உண்மையாலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு முதல் வீடியோ தயார் செய்து பாருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நெஞ்செல்லாம் என்ன வலிக்குதுண்டா. சரி, அவங்களோட போராட்டத்தை மறந்துட்டோம், அவங்க தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க, மண்ணுக்குள்ள புதஞ்சிச்சு. 44,000 பேருடா, ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் 4 பேர் இல்லை, 44,000 பேர் மண்ணோட மண்ணா போட்டு மூடிட்டாங்க. சரி பரவாயில்ல, அவங்களுக்காண்டி அவசர நிதி, அந்த நிதி இந்த நிதி என்றெல்லாம் சேர்த்து நீங்கள் எல்லாம் செய்கிற கூத்துகள் இருக்கு, தாங்கலாம் இருக்கு. அதுக்கு பின்னால ஒரு சமூகம் ஓடுது, அதுக்கு திறப்பு விழாக்கு ஒரு சமூகம் ஒன்று ஓடுது. அது பெரிய யோசனை இல்லை. ஸோ நான் அதை கதைக்கக்கூடாது. ஸோ அது நான் இது பொறுப்போடு தான் இந்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் போய் வழக்கிட போடலாம். ஒரு அண்ணாவினுடைய கருத்துண்டு பொறுப்போடு தான் நான் போகிறேன். இவர் இப்படி சொல்கிறார், இதை பற்றி நீங்கள் என்ன கருத்தை கேட்குறீங்கன்னு சொல்லி கூறுவது, அதாவது போடுறது மட்டும்தான் நான். இவருடைய கருத்து சிவசம்புவன்னா கனடாவிலிருந்து. அந்த வீடியோ கேளுங்க. வணக்கம் நண்பர்களே. பாஸ்கரன் மில்லர் என்கின்ற கதாபாத்திரத்தையோ அல்லது பெயரையோ உச்சரிக்க தகுதியற்றவர், சரிதானே. கேளிக்கைகளும் வினோதமானவற்றையும் ஆடம்பரமாகவும் அதே நேரத்தில் தாயகத்திலே பொழுதுபோக்கு களியாட்டங்களை செய்கின்ற ஒருவர் போராட்ட பாத்திரம் ஒன்றை எடுத்து கொச்சைப்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை. அதுக்கு ஒரு தமிழர்களுடைய வரலாறு ஆகட்டும் அல்லது தமிழர் தேசியமாகட்டும் கேவலம் ஒரு பொழுதுபோக்குக்காக வியாபாரத்துக்காக அதை தயாரித்து விடுவதன் மூலம் பொருள் பலம் சம்பாதிக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். தமிழ் தேசியத்திலும் சரி தமிழீழ விடுதலை போராட்டத்திலும் இறந்தவர்களை படமாக்கி நீங்கள் வியாபாரம் பார்ப்பதற்கு இது ஒன்றும் பொழுதுபோக்குக்காகவோ அல்லது வேலை இல்லாமலோ தமிழீழ விடுதலை புலிகள் போராடவும் இல்லை, தங்கள் உயிரை தியாகம் செய்யவும் இல்லை. முதல் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்போது இருக்கிற பொடியங்கள் அறிவதற்கு அவர் நடிக்கலாம்டா ஒரு ராஜா என்று போட்டுக்க. டேய் பைத்தியகாரங்களை படுதூசணம் தான் வாயில வரும். துரோணம் எம்பின்ற மகன் பருத்துறை துரோண சிங்கமோ துரோணமோ தெரியல, புலோலி துரோண சிங்கத்தின் மகன். அவர் தான் தற்கொலை படையாக பாய்ந்து நெல்லியடி முகாமில் 3 பேர் பாய்ந்தார்கள். அந்த அடிதான் லலித திருமுதலி வீட்டை அனுப்பி போட்டு காமினி ஜனநாயக பார்க்க வச்சு போட்டு பள்ளிக்கூடமே எரிஞ்சு விழுந்து கிடக்குது, ஒரு தரம் சாயல் என்று சொல்றான் என்று சொல்லி போட்டு காமினி ஜனநாயக சொல்லி அடுத்த 2 கிழமையில இந்திய இலங்கை ஒப்பந்தம் எழுதி இந்திய நாமியை இலங்கைக்கு வைக்கிறார். இந்த தமிழர்களுக்கு 13ஆம் திருத்தத்தை கொண்டு வந்த தாக்குதலை நடத்திய மில்லற்ற கதையை கேவலம் மீட்டூவிலையும் பொம்பளகாலன் வைரமுத்தையும் கூட்டிட்டு வந்து நாட்டுல ஒரு பொழுதுபோக்குக்கு நீங்க கட்டி இருக்கிற களியாட்ட இடத்துல வச்சு நீங்க காட்டுறீங்களா தமிழ் தேசியம்? இதுக்கு ஒரு அறிவு வேணும்,
ஆ? இதுல பணம் சம்பாதிக்கிறது தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதா? மில்லர் என்கின்ற கதாபாத்திரத்தை வைரமுத்து கவிதை எழுதி, கதை எழுதி, பாடல் எழுதி பாஸ்கரன் காசு கொடுத்து எடுத்தா தானே இந்த தமிழருடைய தேசியமும் தமிழக விடுதலை புலிகள் என்ற புகழும் பெயரும் அவர்களுடைய உயிராயுதம் என்கின்ற கரும்புலி தாக்குதலும் இந்த உலகுக்கு தெரிய போகும். யூடியூப்பை தட்டி பார்த்தா தெரியும். 400க்கு மேற்பட்ட இளைஞர் ராணுவம் கொல்லப்பட்ட ஒரு முகாம் அப்படியே அழிந்து கிடந்தது. நெல்லியடி மத்திய கல்லூரிக்கு பெயர் மில்லர் மகா வித்தியாலயம். ஏண்டா இந்த ஊர்ல நீங்க ஒருத்தரும் பிறக்க இல்லையாடா, வாழை இல்லையாடா? 96ஆம் ஆண்டு சந்திரிகாவின் ரத்வத்தை வடமராஜ்யை கைப்பற்றும் வரை நெல்லியடி மகாவித்தியாலயத்து பேர் மில்லர் மகா வித்தியாலயம். இந்த வரலாறுகள் எல்லாம் அவங்க போராடி காலத்துக்கு காலம் அழியாமல் பதுங்கி வச்சதை கேவலம் ரீச்சாவில பிசினஸ் பார்த்து அதுல வர உங்களோட முதல கொண்டு வந்து மில்லர் போட்டு தென்னிந்தியா சினிமா கூத்தாடி வச்சு அடிச்சா தானா இப்ப வர தலைமுறைக்கு விளங்க போகுது. வெக்கமானம் இல்லையா? 13வது திருத்தத்தை கொண்டு வந்தது மில்லருடைய கரும்புலி தாக்குதல். கேவலம் கிட்ட கதை கதைக்கிறீங்கடா. மில்லர் என்கின்ற ஒரு மனிதன், அவரோடு 3 பேர் பாய்ந்தார்கள் என்று நினைக்கின்றேன். அவர் வடமராட்சியை பூர்வீகமாக கொண்ட தந்தை இலங்கை நாடாளுமன்றத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துரோடனசிங்கத்தின் மகன். எழுத்து கணக்கு தெரியாமல் சும்மா என்ன கற்பனையில இதிகாசத்துல வந்ததா மில்லர். 13வது திருத்தத்தை கொண்டு வந்ததே அதுதான், கரும்புலி தாக்குதல். இப்படிப்பட்ட பெரிய செயலை செய்த, தியாகத்தை செய்த அந்த மில்லரை இந்த ரீச்சாவில மசாஜிங் கிளப்பும் பொழுதுபோக்கும் களியாட்டம் நடத்துற அவர் காசை வச்சு கொண்டு புலம்பெயர்ந்த தேசத்துல இருந்து வந்தேன்னு சொல்லி இந்த தென்னகத்து கூத்தாடிகள் கொண்டு காட்டுங்களா? உங்களுக்கு வெக்கம் இல்லையாடா உங்களுக்கு சொல்றதுக்கு? விடுதலை போராட்டம் என்றது என்ன, பொழுதுபோக்குக்காக படம் எடுத்து பார்ப்பதற்குரியதா எதிர்கால சந்ததி? வெக்கமான இருக்கு இல்லடா உங்களுக்கு? சோத்துல உப்பனை போட்டு சாப்பிடுறீங்க. நெல்லடி மாவட்டம் இளைஞரான ஜே.ஆர். ஜெயவர்தனா பயந்து போய் உடனே கொண்டு வந்து இந்தியாவில போய் சைன் வச்சார். வந்து இறங்கி 13வது திருத்தம் வந்து மாகாண சபையை கொண்டு வந்தது மில்லற்ற கரும்புலி தாக்குதல். பிரபாகரனை இலங்கையிலிருந்து இந்திய விமானப்படை ஏற்றிட்டு போனதே மில்லற்ற தாக்குதல் என்ற பயம். முதலாவது கரும்புலி தாக்குதல். மானங்கட்ட பிழைப்பு. ரீச்சா படம் எடுத்து வைரமுத்து பாடல் எழுதினா தானா மில்லற்ற புகழும் விடுதலை புலிகள் முதல் கரும்புலி தாக்குதலும் தெரிய போகுது. இனி வர்ற சந்ததிக்கு வரலாறு தெரியும். இது என்ன இருண்ட யுகத்திலே இருக்குது வடமாகாணம்? மானங்கட்ட பிழைப்பு. என்னட்டு கேட்கிறேன்? மில்லற்ற தாக்குதல தான் 13வது திருத்தத்தை கொண்டு வந்தார் பயத்து. இந்திய ராணுவத்தை இறக்கின. இனியும் இலங்கை ராணுவம் புலிகளோடு போராட முடியாது, சண்டை பிடிக்க முடியாது, இந்தியாவைய கூப்பிட்டு விடுவோம் வேண்டாம். இந்தியா தான் பயிற்சி கொடுத்து ராணுவத்துக்கு தாக்குறதுக்கு ஆயுதமும் கொடுத்து அவைய கூட்டிட்டு வந்து அடிக்க விட்டு பலத்தகடா மார்பிள வாயட்டும். என்னன்னு கேட்கிறேன்? ஆயுதத்தை வைத்தது பிரபாகரன், ஆட்சியை எடுத்தது இபிஆர் பரதராயப்பெருமாள். இந்த முரண்பாடுகள்லாம் பின்னாளில் பெரிய இதா வந்தது. என்ன சேட்டி என்று கேட்கிறேன்? என்ன உலகம் தெரியாதா? வடமராட்சி மக்கள் கடைசி வரையும் இதை விட வேண்டாம். உங்களோட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துரோடனசிங்கத்தின் மகன், துரோடனசிங்கமோ துரோரட்னம், புலோலி எம்பி துரோரட்னம், அவருடைய மகன் தான் மில்லர். இந்த வரலாறுகளை கொச்சைப்படுத்த அனுமதிக்காது. நன்றி. ஓகே, இந்த ரீச்சா பாஸ்கரனை பற்றி நான் முதல்ல ஒரு கருத்து தெரிவிச்சேன். அவர் வீடியோ ஒன்று போட்டேன். ஸோ அதோட ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. இந்த ரீச்சா பாஸ்கரன், இந்த ஐபிசி ஊடகம், இந்த லாங்காசிரி ஊடகம், இது வந்து திட்டமிட்ட ரீதியில எங்களுடைய இனத்துக்குள்ள பூத்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு விலாங்கு மீன். அது எங்களுக்கு ஒரு முகத்தை காட்டும், தெற்குக்கு ஒரு முகத்தை காட்டும், வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய அதே சொந்தங்களுக்கு வேறொரு முகத்தை காட்டும். நான் அந்த வீடியோ போடைக்குள்ள வெளிநாட்டில் இருக்கிற கிணபேர் என்னோட குழம்பினவர். நீர் ஒரு ஒன்ட்ரப்ரினரா, இன்டர்பிரினர் இல்லடா, ஒன்ட்ரப்ரினர். நீ ஒரு ஒன்ட்ரப்ரினரா, உமக்கு வேலை கொடுக்க. எனக்கு வேலை கொடுக்கல. எனக்கு அந்த மாதிரி வேலை கொடுத்து பழக்கமும் இல்லை. நான் ஒரு டாக்டர், சரிதானே? கென பொம்பளைகளுக்கு கென ஆம்பளைகளுக்கு இவர் வேலை கொடுத்துருக்கிறார். அது எல்லாருக்குமே தெரியும். வேலை கொடுத்துருக்கார். வேலைன்றது ஒர்க், வேற மீனிங் இல்லை. ஸோ இந்த வேலை கொடுக்குற ரீச்சா பாஸ்கரன், பொம்பளைகளுக்கு வேலை கொடுக்கிற ரீச்சா பாஸ்கரன் அண்ணா, ஒர்க் கொடுக்குற, அதை வந்து ஆண்டர்பிரினர் சொல்லுவார்கள்.
ஒன்றோப்ரினர் ரீச்சா பாஸ்கரன் அண்ணா வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இனத்தின் ஒரு மிகப்பெரிய கோடாளி காம்பு. அது எப்படி என்றா, சரி மில்லருடைய கதை பண்ண எல்லாரும் என்ன கேட்பினா, டாக்டர் நீங்க மாவீரர் தினங்களுக்கு போய் ஒன்றையும் கொண்டாடுறேல, மாவீரர் தினங்களுக்கு போய் அன்று நின்று கொண்டு ஒன்றையும் செய்கிறேன். அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஒன்றில் யாருக்கும் உதவி செய்யணும் அல்லது அந்த இடத்த விட்டு போயிடும். உதவி செய்கிறோன் மாதிரி நடிக்கக்கூடாது. அதான் என் மனசில் இப்பவும் இருக்குது. உண்மையாகவே மனசில் இருந்து நாங்கள் போய் மாவீரர்களுக்காக அன்றைய கால வேணும். அப்படி இல்லையா அந்த இடத்த விட்டு போயிடும். சரிதானே, நியூட்ரலா அதை பற்றி கதைக்காக போயிடும். அதை விட்டு போட்டு இந்த சேர்க்கிற காசுகளுக்காக மாவீர தினம் கொண்டாடுறவன் ராமநாற்றுனா இல்லை. மனசுல இருக்கு வடக்கு மாகாண சபை வரட்டும். அது இந்த மனசுல இருக்கிறது என்னன்றதை காலம்தான் பதில் சொல்லும். எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தால் பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒன்றுக்குள்ள நான் திருப்பி எழும்பேலாத மாதிரி போயிடுவேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது மனசில் இருக்கட்டும். ஏன் நீங்கள் போய் மாவீரர் தினம் கொண்டாட இல்லை, உங்களோட வீட்டில் ஏன் பிரபாகரண்ட படம் இல்லை, உங்களோட வீட்டில் ஃபோனில் ரெண்டு கேட்குறாக்களுக்கு சொல்லக்கூடிய பதில் காலம் பதில் சொல்லும். இப்போ ஒருத்தர் நல்லவனா கெட்டவனான்னு நீங்கள் தானே திட்டுறீங்க. திட்டி போட்டு இப்போ இந்த ரோட்டில் கண்டாப்புறம் ஐயோ அண்ணா சாரி அண்ணா மன்னிச்சு கொள்ளுங்க, நானும் உங்களை பற்றி கூட வீடியோ போட்டு நான் மன்னிச்சு கொள்ளுங்க அண்ணான்னு சொல்லி காலையில் எல்லாம் தொட்டு கும்பிடுறீர்கள். ஏன் இன்றைக்கு கூட ஒரு 45 வயசு இருக்கும் ஒரு ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அன்னமசியில் கதை கேட்கல ரஃபாக தான் காய்ச்சி. உங்களெல்லாம் அப்படிலாம் சப்போர்ட் பண்ணினாங்க. இப்படிலாம் இப்போலாம் நீங்கள் நார்மல் நண்பர் ஆகிட்டீங்கன்னு ஒரு 10 minutes தான் அதில் ரெண்டு கதைச்சினேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அழுது கட்டிப்பிடிச்சு கொஞ்சி, பிள்ளைகள்லாம் கட்டிப்பிடிச்சு கொஞ்சி, நீங்கள் திருப்பி யாழ்ப்பாணம் இன்னைக்கே கண்ணீர் தான் வருது. யாழ்ப்பாணம் போக வேண்டாம், இங்கே இருங்குவான்னா நீங்கள் அங்கே போனால் சுட்டுடுவாங்க. நான் இங்கே என்னட்ட 3-4 கடை இருக்கான். ஒரு கடையை உங்களுக்கு விற்று போட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரைவேட் ப்ராக்டிஸ் போட்டு தரணும். இங்கே தயவு செய்து இங்கேயே இருக்கும். நான் உங்களுக்கு பிள்ளையாக ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல எல்லாம் வீடியோ போட்டுட்டு 2 hours சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன் இன்னொரு 10 minutes மாறிடுங்க. இல்லை தூரத்தில் இருந்து பார்க்கல இவங்க ஒவ்வொருத்தட்ட டிக்டாக்களையும் அதுகளையும் இதுலையும் யூடியூப்களையும் பார்க்க கவலையாக இருக்குது. ஆனால் 10 நிமிஷம் உங்களோட கதைச்சியில் இருந்து நான் துப்புரவாக மாறிட்டேன். அப்போ நான் சொன்னேன் அது பிரச்சனை இல்லை, பட் இப்படி தான் கிணவேர் அன்றைக்கு ஒரு நாள் என்ன தூசணமாக பச்சை தூசணத்தில் வீடியோ போட்டால் கூட திரும்ப கோல் எடுக்குது, தம்பி மன்னிச்சு கொள்ளு என்று சொல்லி நான் அதை அவரை கடந்து போயிட்டேன். நான் யாரோடையுமே சண்டை பிடிக்க ஆசைப்படுறேன் இல்லை. ஸோ இந்த ரீச்சா பாஸ்கரனுடைய இந்த பிரச்சனைக்கு வருவோம். சரி, நீங்கள் இப்போ நான் எப்படி அதை பார்க்குறேன்னு சொன்னால், சைக்கிள் அது நான் உங்களுக்கு சொல்லிக்க உங்களுக்கு விளங்காது. காலப்போக்கில் அச்சுனா சொன்னது சரி. இதுவரை காலமும் நான் சின்ன ஒரு கேள்வி என்று கேட்குறேன் உங்கள்கிட்ட. இதுவரை காலமும் நான் சொன்னதுல ஏதாவது பிழை பிசை இருக்கான்னு சொல்லுங்க. கையில் அணுகுது. இதுவரை காலமும் நான் உங்களுக்கு சொன்னதுல ஏதாவது பிசகி இருக்கா, பிழைச்சி இருக்கான்னு சொல்லுங்க. தம்பிராசாவா அந்த கோழிக்கல்லுனா யாரு லைன்ல வாங்க எனக்கு ஒருக்கா. யாரை பற்றி நான் சொன்னது பிசை இருக்கணும். அப்ப சொன்னவன் கேட்கல, இப்பதான் அவன் சொன்னது சரி என்று சொல்றதுதான் இன்று வரைக்கும் செய்யறீங்க. கௌச்சல்யா அடிக்கடி சொல்லுவோம், ஓ நீங்க சொன்னது சரியான அந்த நேரம் பிள்ளை அந்த நேரம் விளங்கியல நீங்க இதுதான் சமாளிப்பாங்க. இது பொறி கொஞ்சம் இரு. இப்ப இவரும் பிடித்தான் என்னோட அண்ணா ரவு அண்ணா பொறா 3 வாரம் கழிச்சு இவனே ஓடி வருவான் எங்களுக்கு எதிராக இந்த தமிழடியான் ரவு அண்ணா எனக்கு எடுத்து பேசினவர். தமிழடியானை பற்றி கூடாம வீடியோ போட தொடங்காத, அவனுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணவன் அவன் நல்லபடியான இரன்னா இரு. இவர் போய் அனுராவுக்கு சொம்ப தூக்குவார். இவர் கழுவுறாரு இல்லையோ ரோமரசா நாயக்கவுக்கு இவர் வீடியோ கழுவி ஊற்றி வீடியோ போடுவார். கழுவி ஊற்றி இல்லை இவருக்கு வேறு மாதிரி வீடியோ போடுவார். கொஞ்சம் இரு. இப்போ வேறு 24 வீடியோ என்ன நடக்குது? அனுரா அந்த போது எப்படி சேரணும்? இதே தானே ரணில் இருக்கேக்கில்லை மடாப்பா. என்ன சமரக்கோணோ இன்னும் பேர் உண்டு அவனுக்கு. என்ன ஐஜிபி தென்னக்கோனோ இன்னும் அந்த இப்போ கிட்டடியில் பாராளுமன்றத்தில் சேர்த்துட்டாங்க. இவங்களும் இதே மாதிரி தான் போதையத்தில் பிடிச்சவங்க. போதை விற்கிறவனு சனம் இல்லையடா. போதை விற்கிறது முழுக்க அரசியல்வாதிகள். இப்ப அரசாங்கத்தின் போதை விற்கிறவனுகள் எல்லாம் விற்கிறானுகள், எதிர்கட்சியில் இருக்கிறவனுக்கு எல்லாம் புஸ்கன்னு போடுறாங்க. அவங்க போதை வித்து கொண்டிருக்காங்க. விளங்கிட்ட உனக்கு. சரி, அந்த பிரச்சனையை விடுவோம். எனக்கு என்ன கவலை, சரியான கவலையா இருக்குன்னா, இந்த சைக்கிள் பாருங்க இன்றைக்கு ஆயுதம் எடுத்திருக்காங்க. அதை நான் என்னோட வீடியோ போடுறேன். யாழ்ப்பாணத்தில் யூனிவர்சிட்டிக்கெலாம் ஆயுதம் எடுத்துருக்குறாங்க. அதில் ரத்தக்கரையோட
பழைய சேலைன் போத்தலோட பேண்டேஜுகளோட அந்த ஆயுதங்கள். சரி, பிறகு கதைப்போம். ஆனால் கட்டக்கழுத்தன் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிங்கம். ஆனால் ஒரு காலத்தில் எறியடா அமிகாரண்ட அப்ப கடைக்கு கிரனேட் எறியடான்னு சொல்லிவிட்டு அவனுங்களை வெடி வண்டி கொண்டு ஓடி போய் கேம்பஸுக்குள்ள இருக்க இவன் லண்டன்லேருந்து ஹனிமூன் கொண்டாடினாள் இந்த கட்டக்கழுத்தன். சரிதான், இதே உங்களுக்கு டவுட்டுண்டா நீங்கள் போய் அந்த காலத்தில் 2 படிகள்கிட்ட கேளுங்கோ. 2 படி 2 படிகள் 2 பேட்ச்மேன் செத்து போனாங்க. ஒன்று குணேந்திரன், மற்றது லஜீபன், மற்றது நிலா. அவன் எனக்கு அண்ணா. சரிதானே, குணேந்திரன் லஜீபன் எல்லாம் ஞாபகம். இப்போ எல்லாம் வந்து சிறியரட்ட மகன் வந்து தன்னுடைய இந்து கல்லூரி என்று சொல்லி கொண்டு தெரிகிறார். அடி யாழ்ப்பாணம் பாஸ்கெட்பால் கோட்கட்டைகளையே முதலாக இறங்கின டீமுடா 99ஆம் ஆண்டு. ஓகே, எனவே அதில் விடுவோம். அதால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பக்கம் போகிறதும் இல்லை. இந்த குணேந்திரன் நான்கள் எங்கள்ட 2005 பட்ச் சேர்ந்து அதில் இப்போ குமாரசாமி அந்த விபுலானந்தர் இருக்கிற சிலையில் வந்து அந்த இடத்துல ஒரு துவக்கம் ஆமிகாரண்ட ஹெல்மெட்டும் போட்டு ஒரு இதொன்று செய்து வச்சினாங்க. அந்த சிலை வச்சினாங்க. புல்டோசர்லாம் கொண்டு வந்து போட்டு 2002ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு அடித்தவங்க முழு பேருக்கு மேலவில்காரர்கள். அந்த நேரம் இந்த சைக்கிள் மாணவர் படை கொண்டு அமைச்சு போட்டு அவங்கள்ட்ட கிரீண்டை கொடுத்து போட்டு அப்பா கடை கிரீண்டு போட்டு சைக்கிள் தப்பிட்டுது, கட்டக்கள் தப்பிட்டு. ஆனால் வெடிவண்டி செத்தவங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஷோட்டர், வீணா அர்ஜுனா, அப்படி கதைகள் கணக்கு இருக்குது. போய் கேளுங்க நீங்கள். அதை நான் கதைக்க விரும்பல. இப்போ என்ன கவலைண்டா, இப்போ இதே ஐபிசி, இதே ரீச்சா பாஸ்கரன், மற்றது இதில் கொஞ்சம் அரசியல்வாதிகள், எங்களுடைய பார் பெர்மிட் வேண்டி கொடுத்தவர், எங்களுடைய சைக்கிள், இவை எல்லாருமா சேர்ந்து, சரிதானே, எல்லாருமா சேர்ந்து இப்போ தமிழ் தேசியத்தை விற்கிறாங்க. அப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதில்? அவங்க விற்றா உனக்கு என்னன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. அதால் நான் பேசாமல் இருக்கிறேன். ஏன் பம்பண்டு பேசாமல் இருக்கிறேன். ஆனால் அட்லீஸ்ட் அவங்களை விற்றால் பரவாயில்ல, விபச்சாரம் செய்யக்கூடாது. என்ன தமிழில் விடுதலை புலிகளை வச்சுக்கொண்டு விபச்சாரம் செய்ய வேண்டாம். தேவை செய்து நேரடியாக தான் போகிறோம். நீங்கள் ஒரு வழக்கை போட்டுக்கொள்ளலாம், போய் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ரீச்சா பாஸ்கரன் அவர்கள் வேலையை கொடுத்ததுக்கு அவர் வழக்கு போடணும். நான் ஒர்க் சொல்கிறேன், ஒன்றப்பிரினர் இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறேன், தொழில் முனைவோர். அந்த அண்ணாண்ட வாய்ஸுக்கு எந்த வீடியோலாம் போட்டாண்டா நீங்கள் ஐபிசியில் போட்ட கணக்க வீடியோக்களை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஸோ ஐபிசி உரிமம் யார்கிட்ட லங்காசு ஒருத்தன் நீங்கள் என்ன கிழிச்சு தூசணத்தாலே ஒரு வீடியோ போட்டினீங்க, அதை நான் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஆஃபீஸில் வேலையிறவன் அந்த வீடியோ கொண்டு தந்து தான் இருக்கான் ராசா. ஸோ நீங்களும் போடுங்க, நாங்கள் போடுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு வழக்கு போட்டு இந்த ஒருத்தனை வழக்கு போட்டு நான் அடைக்கலாது. இதெல்லாம் கதைக்கிறதுக்கு பிறந்த வாயிடா. அதான் வழக்கெல்லாம் போட்டு அடைக்கலாது. ஐபிசி பாஸ்கரோட ஒரு அன்பான வேண்டுகோள், மில்லர் ரெண்டு இல்லாமல் முல்லர் குள்ளர் ரெண்டு ஏதாவது கள்ளர் என்று சொல்லி ஏதாவது ஒரு வீடியோக்கு தெரியாங்க வைங்க, அல்லது உங்களோட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்றியை சொல்லுங்க. அவ்வளோதான் எனக்கு சொல்லிடுறேன். ஏன்னடா நான் ரெண்டு வரைக்கும் எந்த ஒரு போராளிகளையும் அவமதிச்சதும் இல்லை, அவமதிக்கிற மாதிரி கருத்தும் தெரிவிக்கவும் இல்லை. அட்லீஸ்ட் ஒருத்தன் போய் துண்டு துண்டா சாயக்கல அவங்கண்ட காசை வச்சு கொண்டு தான் வாழ்றோம்ன்ற ஒரு நம்பிக்கைத்தனம் சில புலம்பெயர்ந்த மக்களுக்கு இருக்கும். அதனால் வாயை மூடிக்கொண்டு அவன்கிட்ட காசை வச்சு கொண்டு நான் செய்யுங்கடா ப்ளீஸ், புண்ணியம் கிடைக்கும். சும்மா வேலையை கொடுக்குறோன்னு கடைசியாக போராட்டத்துக்கே வேலையை கொடுக்குறாங்க. அதுக்குள்ள கவிஞர் வைரமுத்து, மீட்டு கவிதர் வைரமுத்து, ராமநாதன் நான் இந்த மாதிரியான அரசியலெல்லாம் செய்ய மாட்டேன், பயப்படேன். காசால் ஒரு சமூகத்தை வேண்டியில்லை. அது நீ செத்துப்போ, நாளைக்கு உண்ட சமூகம் உனக்காக, ஒரு சமூகத்துக்காக செத்துப்போ, சமூகம் உனக்கு ஞாபகம் வச்சிருக்கோம்னு. காசாலையெல்லாம் ஒரு சமூகத்தை வேண்டியில்லாது. ஒரு சில பேர் இந்த இப்போ மாகாண சபையில் எலெக்ஷனுக்கு வந்து ஒரு 5000 ஓட்ஸை காசு கொடுத்து வேண்டலாம். 5 லட்சம் ஜனம் ஜோதிச்சு தாண்டா ஓட்டு போடும். ஒவ்வொரு முறையும் கீறதுக்கு முன்னே இப்படி யோசிக்கணும், இதுக்கு போடுறாங்க. இன்னொரு மாகாண சபையில் அது தெரியும். சரியான கவலையோட இந்த வீடியோ நேரடியாக ரீச்சா பாஸ்கரனுக்கு தான் இந்த வீடியோ, வேறு யாருக்குமே இல்லை. நேரடியாக ரீச்சா பாஸ்கரனுக்கு தான் இந்த வீடியோ. தயவு செய்து உங்களோட படத்துக்கு முள்ளர் குள்ளர் கள்ளர் என்று வீடியோ வைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. யார் நான் ஒரு கருத்தும் தெரிவிக்க கூடான்னு இருந்தேன். ஆனால் மில்லர் ரெண்டேக்கில் எரியுது வயிறு, நெஞ்செல்லாம் எரிஞ்சு அதெல்லாம் காஞ்சி கருப்பாக போயிட்டு இப்போ வயிறு எரியுது. என்றால் மில்லர்ன்றது கரும்புலி மில்லர் முதலா போய் வெடிச்சவன்டாப்பா. அவனை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேற எப்படி எனக்கு பேசுறது? நான் தொடர்ந்து இந்த வீடியோ போடுறேன், எனக்கு அது பிரச்சனை. நீங்க போய் என்ன வழக்களையும் போட்டுக்கலாம், நானும் போடுற வழக்கு, நீயும் போடு வழக்கு. எனக்கு வழக்கு போடுறதுக்கு எங்கள்ட சனம் காசு. ஏன்னா நான் இந்த வழக்க வேண்டது ஒரு நாதாரி மில்லருடைய பேரை நாசமாக்குறான் என்ற கோபத்தில் நேரடியாக தான். இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நாதாரி என்று நேர பேசுறேன். நாதாரி ஏன்னா நான் நாதாரி இல்லைன்னு
ப்ரூவ் பண்ணோன்னா நான் நாதாரின்னு ப்ரூவ் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு தாராளமாக இருக்குது. நான் யாருடைய பேரையும் சொல்லிடுறேன். ஆனால் நாதாரிகள் எல்லாம் எங்களுடைய இனத்தின் ஒரு வரலாற்றையே கொச்சப்படுத்துறாங்களா, இதுக்கு மேலே நான் என்ன செய்கிறது? ஒரு வீடியோ போடுறது தவிர வேறு என்ன செய்கிறது? நீ என்னதான் டிஃபர்மேஷன் வழக்க போட்டாலும் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு 10 பேர் காசு இருப்பேன், இந்த ஆளுக்கு 1 லட்சம் ரூபா பிடி இவருக்கு போடு வழக்கு வெளிநாட்டில் இருக்க அனுப்பேன். நான் இப்போ யாரை பேசி இந்த இது வேண்ட போகிறேன்? ஒரு இனத்தின் வரலாறை கொச்சப்படுத்துகிற ஒரு கடைசி ஆள், லாஸ்ட் பர்சன் இந்த கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. கடைசி ஆளை பேர் தான் இந்த வீடியோ. குள்ள 2 வச்சிருக்கலாம் தானே. இப்போ நான் எந்த பிள்ளைக்கு பேர் வைக்க நான் போய் ஒரு வீரமான ஒருத்தன் பேரை வைக்கிறேன்டா, என் பிள்ளை ஒரு கொஞ்சமாவது வீரமாக இருக்கும்டா. எறும்புக்கு பயப்பட்டவன் எல்லாம் மில்லர்னு பேர் வைக்கல, தேவை விளங்கிச்சோம். எறும்பு கடிச்சவன் ஐயோ அம்மானு கத்துறவன் எல்லாம் மில்லர் ஆகல. அது மில்லருடா. அது வரலாறு. தயவு செய்து அடிச்சு பாருங்கோ. ஸோ இதுக்கு மேலே எனக்கு ஒரு வீடியோவை போட இல்லாது. ஸோ என்னோட சிவசம்பவனாக்கு நன்றி. நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போடணும்னு நான் எதிர்பார்த்தினேன். அதை நான் இதில் போட்டிருக்கிறேன். ஸோ அதனுடைய முழு பொறுப்பை நான் எடுத்துக்கொள்வேன். நீங்கள் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. முழு பொறுப்பும் கப்பிரைட் எல்லாமே அவருடைய வாய்ஸ், அவருடைய கன்செப்ட் எந்த யூடியூப்பில் தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் சரியான வெக்கமாக இருக்கு. என்னண்டா, யாருக்கோ லோயஸுக்கெல்லாம் கார் வேண்டி கொடுத்து வச்சிருக்கிறீங்களாம். சரி, பரவாயில்லை, வச்சிருங்க. அடுத்த கொண்டாட்டியை வச்சிருக்கிறதுல பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு அது மாதிரி கதையே இல்லை. சரிதானே? ஐநா எல்லாம் வந்து போயினமா மதாம் இதாம் கார்கள் எல்லாம் வேண்டி வச்சிருக்கிறீங்களாம் கதைக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னே, இன்றைக்கு இல்லை 10 வருஷத்துக்கு முன்னே டிஃபமேஷன் அடிக்கைகளில் கன விஷயம் பார்க்கணும். ஓகே, அது பிரச்சனை, நீங்கள் வழக்கு போடுங்க. ஆனால் என்ன கவலை என்றால், அடுத்த பெண்டாட்டியை தூக்கி கொண்டு காரை வேண்டி கொடுத்து வச்சு கொண்டு ஒரு பெரிய டீமே இயங்குது. விளங்கி கொள்ளுங்க தயவு செய்து. இதுக்கு மேலேயும் பதில் சொல்லலாது. தயவு செய்து அவையண்ட பிள்ளை ஊட்டிகள் இங்கே வெளிநாட்டில் இருந்தால் சொல்லுங்க. உங்களோட காசில் தான் நாங்கள் ஒரு லோயரை காரொண்டை வேண்டி கொடுத்து இவர் வச்சிருக்கிறாராம். யார் வச்சிருக்கிறாராம்? சுப்பிரமணியம் அண்ணன். சுப்பிரமணியம் அண்ணன் யார் என்று தேடிப்பிடிங்க. சரிதான்? தெரிஞ்சது இப்படி அசிங்கப்பட்ட வேலை இதுக்கு வேறு இதை விட வேறையா பேச ஏல அசிங்க. இன்னத்துக்கு அந்த மில்லருக்கு தெரியுமாடா, நீங்க 2025ஆம் ஆண்டு இப்படி வச்சு காமெடி பண்ணுவீங்களா? வெடிக்காம இன்றைக்கு போய் வெளிநாள் இருந்திருப்பான்டா. ஒரு எம்பின்ற பிள்ளை துண்டு துண்டா வெடிச்சு போயிருக்கான். வெக்க நாணம் இல்லாம அந்த அண்ணா இடையில அண்டைக்கு அறிவில்லையோ, அறிவிருந்தா ஏனையா இந்த மாதிரியான வேலையை இதைத்தான் முதல் ஒரு வீடியோவில் சொல்லிக்க அறிவில்லைண்டு வேணுமெண்டா A level கேம்பஸ் போனதுக்கு கொண்டு ப்ரூவ் பண்ணட்டும். அறிவெண்டா கல்வி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணட்டும். கேம்பஸுக்கு போனால் நான் டிகிரி முடிச்சுட்டு ப்ரூவ் பண்ணட்டும். இல்லாம இது இல்லை. அது குடிச்சு வெறிய போட்டு மாதுளம் பழத்தையும் தக்காளி பழத்தையும் வீடியோ போடுறது இப்படியான வேலையை தான் இனத்துக்கு பார்க்கும். இந்த வேலையை தான் எங்கள்ட இனமும் விரும்புது. இந்த இனத்திலையும் ஒரு 600 போய் நின்று வீடியோ பார்க்குது. மில்லராமன்ட்டு அதுக்கு யாரண்டே தெரியாது அந்த மில்லருக்கு. அதில் தெரிஞ்ச போய் மில்லரை பார்க்க காட்டுறாங்கன்னு பார்த்துட்டு இதனாலதான் சொல்றேன். நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஒரு அக்கா அன்றைக்கு மெசேஜ் போட்டிருக்கா, என்ன ஒரு பெரிய படிச்சவன் தான். நான் ஐயோ அக்கா சாரி, உங்களோட தம்பி உங்களோட கதை கேளுமான் அந்த வீடியோவை நான் போடுறேன். அப்புறம் ஆடலாம் போடுறேன். நான் பேசி நான் ஃபேஸ்புக்கில் போட்ட ஒரு அக்கோட படித்தவன் தானே. ஐயோ சந்தோஷம், நீங்கள் என்ன பேசுனீங்க, நான் அந்த இதை போட்டேன். ஓகே, லீவ் இட், பரவாயில்லை. இல்லை தம்பி, நாங்கள் உனக்கு சாகம் வரைக்கும் சப்போர்ட்டாக இருப்போம். சந்தோஷம், நீங்கள் எனக்கு சப்போர்ட் ஆகிக்கணும். உனக்கு மெனச்சார்ஜி என்ன சொல்லுமோ அதை படி செய்யும். இப்போ நான் யார்கிட்ட கேட்குறேன், என்ன ஃபாலோ பண்ணுங்கோ, நான் எல்லாம் சுத்தமானவன், நான் எல்லாம் ராமற்ற பெரம்பரை அப்படின்னு நான் சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ தயவுசெய்து புண்ணியம் கிடைக்கும். உங்களால் முடிஞ்சா அந்த படத்தின் பேரை கள்ளர் வேற ஒன்று சொல்லிடுவேன், சாதியா போயிடுது, அதுகளை போட்டு மாத்துங்கடா. தயவுசெய்து கொள்ளாதீங்கடா. அவங்க வெடிச்சு செத்தது இந்த மாதிரியான வேலைகளுக்கு இல்லை. இதுக்கு 10,000 பேர் வந்து குளறுவீங்க. அவர்கிட்ட போய் நக்குறாக்கல்ல 500 பேர் வந்து குளறுவீங்க. முழு பேரையும் பிளாக் பண்ணுவேன். முடிஞ்சா குளருங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். தலைவனின் பிள்ளை நீ
நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியே நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா. நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா. உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது. வாழ்க்கையோரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம். நீ எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை. உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி. தமிழனின் இதயத்தில் தீ மூட்டும் கழுகு நீ. அர்ஜுனா 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 தலைவனின் பிள்ளை நீ.